ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 5 எபிசோட் 11 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ செஞ்சு உங்களால் முடிவு சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்சலுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச அமைச்சு பாருங்க. நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட் போட்டுருவோம். அந்த எபிசோட பார்க்குறதுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரி வாங்க நம்ம அதுக்குள்ள போகிறோம். இப்போ இந்த எபிசோடில் மிஸ்டர் ஊ வேலை பார்க்குற அந்த போலீஸ் ஸ்டேஷனை காமிக்க அந்த இடத்துல பார்த்தா புதுசாக ஒரு ஆஃபீஸரும் வந்து சேர்ந்துருக்கான். அவன் பேர் லீ ஷாய்வன். அவர் டிடெக்டிவாக அந்த இடத்துல சேர்ந்துருக்கிறதுனால இப்போ அவனை பற்றி சில விஷயங்களை வந்து மற்ற ஆஃபீஸர்ஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் நல்லா ஒர்க் பார்க்குறானப்பா. அது மட்டும் இல்லாமல் புது ஆளாகவே இருந்தாலும் கூட இவனுடைய அரெஸ்ட் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 200% கிட்டே இருக்குது. அப்போ அவனும் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், நான் என்னதான் இந்த இடத்துல புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணாலுமே எனக்கு ப்ரமோஷன்ற ஒரு விஷயம் கிடைச்சா நான் அதை விட்டுற மாட்டேன். என்னோட வேலையில் நான் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் நான் எல்லாம் கரெக்டாக போவோம். ஓ, இன்னைக்கு தான் உன்னுடைய வேலையை புதுசாக இந்த இதை ஜாயின் பண்ணி ஆரம்பிக்க போதியா? ஆமாம் சார், ரிலாக்ஸ். இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னுடைய ஃபேமிலின்னு நினச்சி ஜாலியாக பேசுறியா? உன்னோட இது வீடாக நினச்சிக்கோ. ரொம்ப நன்றி சார். சார், இந்த சீஃப் இன்ஃபார்ம் பண்ணாரு. அது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே இன்ஸ்பெக்டர் சாங் கொடியா? ஆமாம் ஆமாம், அவன் ஒரு கோஸ்ட். எது கேட்ட அவனும் குடிச்சிருந்த காப்பை வந்து அப்படியே துப்புறான். அடடா, என்ன சொல்றீங்க? அவனுக்கு நிக் நேமாக தான் அதை கொடுத்துருக்கோம். உண்மையிலே அவன் சாங் தான். அது ஏன்றதை நீ அதுக்கப்புறம் நீயே புரிஞ்சுப்பேன். அப்படியா? ஓகே ஓகே. அதுக்கேற்ற போலி அந்த இடத்துக்கு தலைவனும் வர பாரு, நம்ம பேசிட்டு இருந்த அந்த டெவிலே அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. என்னது, இவர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த கோஸ்டா? சார், என்ன சார், இவன் தான் இன்னைக்கான புதிய ஆளா? என்னை பத்தி என்ன பேசியிருந்தீங்க இவங்கிட்ட? இந்த சாங் ஒன்றும் இல்லப்பா, ஜாலியா அவனை பத்தி தான் பேசியிருந்தான். இவனுடைய பேர் வந்து லீ ஷேவான். அப்படியா? அப்பனா இதுக்கப்புறம் இந்த புதிய ஆளை நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையே, இப்பயே நல்லா ஃப்ரெண்டு பிடிச்சிட்டிங்க. அவனும் யோசிக்கிறான், இவர் தான் அந்த கோஸ்டா? ஆனா பார்க்க மனுஷன் ரொம்பவும் நல்லா ஆளா மாதிரி தானே தெரியுறான். இவன் எதுக்காக இப்படி சொல்லணும்? சார், நம்ம எங்க சார் போறோம்? அதை விடுறா, நீ எதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன்? எதுக்காகனா, நான் வந்து கெட்டவனுங்களை பிடிக்கணும், அதுக்காக தான். அப்படியா? அப்ப நான் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனுங்களை பிடிப்போமா? நானும் அதுக்காக தான் ஒரு ஆஃபீஸரை இந்த இடத்துல செஞ்சேன். நீ ரெடியா? ஓகே சார், போவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் காமிக்க கிரிமினல்ஸை பிடிக்கிறன்ற பேர்ல ஹீரோ அவனை வச்சு செஞ்சிருக்கான். சாவர நிலைமைக்கு என்ன இப்படி பண்ணிட்டாருப்பா, வச்சு வேலை வாங்கிட்டாரு நிறைய. என்னால் சுத்தமா முடியல. அப்புறம் பார்த்தா ஹீரோவும் ஏரிஸ் எல்லாம் பயன்படுத்தி ஆஃபீஸ் ஒர்க்கை நல்லா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்ல ஒரு பொம்பளையும், என்ன ஆபீசர் சொல்றீங்க? என்னுடைய ஜின்ஹி அவருடைய லைஃப் சூசைட் பண்ணிருக்க மாட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு இந்த நிலைமைக்கு உள்ள இருந்தா நீங்க டிஸ்பரேஷன்ல இருந்து இந்த மாதிரி பேசுவீங்கன்றது எங்களுக்கு எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்க. அவ அமிச்ச இந்த டெக்ஸ்ட்ல அந்த மாதிரி எதனா போட்டிருக்கா நான் சூசைட் பண்ண போறேன்னு? எங்க கவனிங்க, சூசைட் டைப்புகளையும் வந்து வெவ்வேறு விதங்கள்ல நடந்திருக்கலாம் அவங்களுடைய இறப்பு. அதனால அதை சூசைட்ன்றதை நாங்க உறுதிப்படுத்துறோம். அப்புறம் ஹீரோவா அந்த இடத்துக்கு போயிட்டு, சார் நான் அதை பார்க்கலாமா? இன்ஸ்பெக்டர் சாங், இதுக்கு நினைச்சலாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த வேலையை உங்களுக்கு எதனா இருந்துச்சுன்னா போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னது, ஒரு உமன் வந்து தன்னுடைய பாத்டப்ல இருக்கும் போது கையறுத்துக்குன்னு சூசைட் பண்ணிட்டாலாம். அதோட விளைவா அந்த இடத்துல அந்த அறுக்க நைஃபும் இருக்கு. வேற எந்த விதமான தடயமும் கிடைக்கல. அவளுடைய ரத்தம் மட்டும் இறந்து போயிருக்கான் சொட்டி சொட்டி. இதுல எந்த விதமான தகவலும் அந்த இடத்துக்கு எதுவும் தெரியலையே. சூசைட் பண்ண மாதிரி தான் தெரியுது. இதை தானே நானும் சொன்னேன். சரி, இருந்தாலும் இது நானே இந்த கேஸை நான் செக் பண்ணிக்கிறேன். அதனால இதை என்கிட்ட விட்டுருங்க. ஆஹா, நம்ம ஸ்டேஷனை சேர்ந்த கோஸ்ட் இப்போ வேலையை காமிச்சிச்சு. அது வேற கேஸ் எடுத்துச்சு. வேலை சீக்கிரமா முடிச்சிருமோ? அப்புறம் வந்து ஹீரோவும், என்னால பண்ணுங்க, என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். நான் தான் மிஸ்டர் சஞ்சின் போ. இந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டரை வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு சின்ன டைம் கிடைச்சுன்னா அதை பத்தி நான் டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அவங்களுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வாங்க. இதுக்கப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல சூசைட் பண்ண இடத்த காமிக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல ஷேடோவை பயன்படுத்தி உள்ளுக்குள்ள வரான். அந்த இடத்துல நிச்சயமே ரூம் எல்லாம் செக் பண்றான். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பாத்து இருக்கு. பாத்த போய் பார்த்தா அந்த இடத்துல ரத்தமும் சொட்டி கிடக்குது. ஆக்சுவலா என்ன நடந்துன்ற விஷயத்த நான் செக் பண்றேன் அப்படின்னு ஆராய்ச்சி அவனும் அந்த இடத்துல சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல செத்து போன அந்த பொண்ணும் ஆன்மாவும் அப்படியே மேல வருது. நான் எப்படி உயிரோட வந்தேன்னு அவளும் பார்த்துட்டு இருக்கேன். பயப்படாத, உன்னோட இந்த கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து நான் உன்னை ஃப்ரீ பண்ணதை இப்போ வெளியே வர வச்சிருக்கேன். உன்னோட வலிக்கு எனக்கு புரியுது. உண்மையிலேயே உன்னோட லைஃபை நீ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி இறந்துட்டியா? அதாவது நீயே தற்கொலை பண்ணிக்கினியான்னு கேட்க, ஆமாம்மா. ஏன்னா நான் அப்படின்னு அவளும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல வேற ஒருத்தனோட வீட்டுக்கு போயிட்டு, யார் இது கதவு தட்டுற மாதிரி இருக்குது? குட் ஈவினிங் சார், நான் தான் இன்ஸ்பெக்டர் சஞ்சின் வோ. ஒரு வயலண்டான கிரைம்ல இருந்து சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் சார்பா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்களுடைய டாக்டர் பத்தி கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க இன்வெஸ்டிகேஷனை நீங்க முடிச்சிட்டீங்களா? அவ எப்படி இறந்துட்டான்றது? இல்ல சார், இன்னும் முடியல. அதை கன்ஃபார்ம் பண்ற வகையில தான் நாங்க உங்களுடைய டாக்டரை பத்தின சில கேள்விகள் கேட்கறதுக்காக உங்ககிட்ட வந்திருக்கேன் இப்போ. அப்படியா? அப்பன்னு என் கூட வாங்க, நான் சில விஷயங்களை சொல்றேன். இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு மட்டும்தான் என்னால உதவி பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும்.
அப்படியா, ஓகே, அப்போனா நீங்கள் என் கூட வாங்க, வேற இடத்துக்கு போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்புக்கு அவனை கூட்டின்னு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். மிஸ் சயோ, ஜென்னி வந்து எந்த மாதிரியான டைப் பொண்ணு, என்ன மன்னிச்சிடுங்க, எந்த மாதிரி கேட்குறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய பொண்ணை பற்றி, அவள் யார் மேலாம் அஃபெக்ஷனில் இருந்தாலும் இல்லை அவள் அந்த மாதிரியான பொண்ணுலாம் கிடையாது, அவள் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, அமைதியான பொண்ணு. ஃபேக்ட் என்னன்னா, என்ன மன்னிச்சிருங்க இன்ஸ்பெக்டர், அவளை நினச்சி நான் பேச எனக்கு இன்னமும் தலை பயங்கரமாக வலிக்குது, என்னோட பொண்ணு இல்லை அவன், எனக்கு நல்லாவே புரியுது நீங்கள் அந்த அளவுக்கு அவள் மேலே பாசம் வச்சுட்டு இருக்கீங்கிறது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அவள் ஒன்று என்னுடைய பயாலஜிக்கல் பொண்ணு கிடையாதுன்றது, இருந்தாலுமே என்னுடைய பெத்த பொண்ணாட்டம் தான் நான் அவளை நல்லபடியாக பார்த்துக்கினேன். என்னுடைய ஓன் டாட்டர் மேலே நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில அவளை பார்த்தப்போ எனக்கே மனசு ரொம்ப வலிக்குது. அப்படின்னா கொஞ்சம் உங்கள் டாக்டர் வந்து வாய்ஸ் நோட்டை அமைச்சதை பற்றி பார்க்குறீங்களா, அது எனக்கு கிடைச்சிருக்கு, என்ன இது, இதை கொஞ்சம் கவனிங்க கேளுங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அவ்வளோ வாய்ஸ் நோட்டை கொடுக்குறா. அந்த வாய்ஸ் நோட்டில் மொத்த உண்மையாக அந்த பொண்ணு சொல்லியிருக்கா ஹீரோ கிட்ட, இது என்னுடைய பொண்ணோடிதாச்சு, அவ என்ன சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா அவளும் அந்த வாய்ஸ் நோட்ல எங்க அப்பா தான், அதாவது என்னுடைய ஸ்டெப் ஃபாதர், அவரு தான் என்ன ஹராஸ்மெண்ட் பண்ணாரு, அபியூஸும் பண்ண பார்த்தாரு, கண்டிப்பா இந்த ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது நான் உயிரோட இருக்க மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நான் அதை பண்ணது பிறகு எங்க வெளியே தெரிஞ்சு எதனா தப்பாயிடுமோ சொல்லிட்டு அவரே என்ன தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு உள்ளாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டு அவரும் கடுப்புல, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பிளான் பண்ணிட்டீங்க, விளையாடுறீங்களா, உன்னுடைய பிளான் என்ன அரெஸ்ட் பண்றது தானே, ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துருவான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உனக்கு இப்போ நான் 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன்ஸா என்ன, ஃபர்ஸ்ட் என்னன்னா உன்னுடைய தப்பை எல்லாம் உணர்ந்துட்டு நீயாவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு என் கூட வர. அப்புறம் வேற என்ன, இன்னொன்னு வந்து நீ குற்றத்தை ஒத்துக்காம நீ தேவையில்லாத வேலையை பார்த்தினா அதுக்கப்புறம் அவ உயிர் எப்படி போச்சோ அந்த மாதிரி உன்னோட உயிர் இந்த இடத்துல அவளுக்கு பரிசா போயிடும். அப்படியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, உனக்கு எவ்வளவு வேணும். ஹீரோவும் இதை கேட்டுட்டு எனக்கு எவ்வளோலாம் வேணாம், கவனிடா நாயே, உன் பொண்ணு பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்தன்னு சொல்லிட்டு நாடகம் நடத்தினிய, அப்படியாப்பட்ட நீ எனக்கு ரேட் பேசுறியா, உன்னை என்னுடைய ஸ்டேஷனை இழுத்துன்னு போயிட்டு தப்பை எல்லாம் உணர வச்சு தாண்டா தண்டனை கொடுத்து முடிச்ச பிறகு விடுவேன். அப்படி இல்லைன்னா நீ இன்னும் ஒரு ரேட் பேசுறதை கேட்டுட்டு எனக்கு என்னுடைய பவரை வச்சு உன்னை நான் அழிப்பேன்டா. என்ன பேசிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த இடத்துல கொண்டுட்டா நீங்க பயங்கரமான பிரச்சனைக்கு ஆளாயிடுவீங்க, பரவாயில்லையா, ஒரு நாள் நினைக்க முடியும்னு நினைச்சியா இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும்னு. அப்புறம் அவனை சுத்தி முத்தி பார்க்க, என்ன இது யாருமே இந்த இடத்துல இல்ல, நான் எங்க இப்படி வந்து உள்ள மாத்திக்கினேன்னா, இன்ஸ்பெக்டர் எங்கயா காஃபி ஷாப்புக்கு தானே கூட்டின்னு வந்தா, என்ன இடம் ஏன் சொல்லிட்டான் பார்த்துட்டே இருக்க. பதட்டத்துல ஹீரோவை பாக்குறான், பயப்படுறான், அப்படியே நான் எதனா கனவு கண்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயத்துல மாட்டேன் அந்த இடத்துல டக்குன்னு ஓட. ஆனா அடுத்த நிமிஷம் ஓடும் போது பார்த்தா ஷேடோ ஆர்மியை சேர்ந்தவங்க ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துக்கு சோல்ஜர்ஸ் வந்து அவனை அடிச்சு கொதறி எடுக்கிறானுங்க. ஹீரோவும் கண்டுக்கதும் கண்டுக்காத மாதிரி இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா செத்து போன அந்த பொண்ணும் ரொம்பவும் நன்றி மைலேஜ். ஹீரோவும் உனக்கு எதனா வேணுமா கடைசி ஆர்த்தியா, எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபேவர் இருக்கு, அதை மட்டும் எனக்காக பண்ணுங்கன்னு சொல்ல எடுத்த நிமிஷமே மறுநாள் வந்து ஹீரோவும் அந்த கேஸை முடிச்ச கையோட அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க, என்னது ஜின்ஹி வந்து எனக்காக கொடுத்தாலாம், ஆமா இந்த பாக்ஸ் வந்து அவளுடைய ரூம்ல எழுதப்பட்டுருந்துச்சு உங்களுடைய பேர் போட்டு, அதனால அவ எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இது கிஃப்ட்டுக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், அதனால இதை கொடுக்குறேன் உங்ககிட்ட. அப்படியா, ரொம்பவும் நன்றி. அதுக்கப்புறம் அவளும் அதை ஓபன் பண்ணி பார்க்க ரொம்பவும் தேங்க்ஸ் சார்னு சொல்றா. சே, எவ்வளவு மோசமாயிட்டு இருக்கு சொசைட்டி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நல்லது பண்ணும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது தெரியுமா, என்னுடைய பவர்ஸ் எல்லாம் இதுக்கு பயன்படுத்தணும் போது அப்படின்னு ஹீரோவும் ஒரு பக்கம் சந்தோஷமாகறான். அப்ப பார்த்தா பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. என்னடா பார்த்தா ஒரு கப்பு எழுதி வச்சுட்டு அதில் ஹாப்பி பர்த்டேன்னு அப்படின்னு போட்டிருக்கு. அவளும் அதை பார்த்துட்டு சோகத்திலே இருக்கு. அதோட எந்த இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தாலே போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரொம்ப வழக்கம் போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச யாரும் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க, அடுத்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.